அனைவருக்கும் வணக்கம். கைதாகும் ஸ்டாலின் 6 மாத சிறை தண்டனை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நேத்துலேருந்து நீங்கள் நியூஸில் பார்த்துட்டே இருக்கலாம். இதோட வழக்கோட பின்னணி என்ன? வழக்கில் கோட்டை விட்ட வழக்கறிஞர் நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதே போல் நடிகை ஜோதிகா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு எச்சத்தனம், தமிழர் பண்பாட்டே ரொம்ப மோசமாக பேசுகிற அளவுக்கான ஒரு பதிவு ஒன்று. இதை பற்றி என்ன ஏது அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுடைய கமெண்ட்டை கருத்தில் சொல்லிடுங்க. வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக பட்ஜெட் அப்படின்றது நிதியமைச்சர் மரியவெல்சன் அவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இதே ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறாருன்னு ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்துச்சு. அப்போ இது உண்மையா அது உண்மையா அப்படின்னு சொல்லி பேசும்போது இன்னைக்கு கூட அமைச்சர் வினோத் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது, ஏற்கனவே ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் 5 இல்லைன்னா ஆகஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடகாவுக்கு எப்போ போகிறத பற்றி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து சொல்வார், தலைமை அறிவிக்கும் அப்படின்ற மாதிரி நகுந்து போயிருக்காங்க. இது என்ன விஷயமா வருது அப்படின்னா, இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், இன்னும் நிறைய கட்சிக்காரங்க, நிறைய பேர் பெரும் தலைகள், அன்புமணி ராமதாஸ், இந்த மாதிரி ஆட்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவில் போய் உட்காந்து இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி பேசுறது சரி வராது. ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் பாணி அப்படின்றத நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, அவருக்கு அது சரியாக வரும், இது நமக்கு சரியாக வருமானதை யோசிச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு கர்நாடகாவோட சதியில் சிக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டாரா? அதனால தான் போகலையா அப்படின்றது ஒரு கேள்வி. இது போக தமிழக பட்ஜெட் 5ஆம் தேதி தாக்கல் பண்ணுறாங்க. அந்த தாக்கல் பண்ணும்போது மரியவெல்சன் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம், ஊழல் பட்டியலை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஊழல் பட்டியல் அப்படின்னா எங்கேருந்து வரும்? திமுக இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து எம்எல்ஏக்கள், அனைத்து அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல் பண்ணவங்க தானே. எங்கிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் பட்டியல் ரெடி பண்ணணும்? எல்லாம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் துறைமுகம் எம்எல்ஏவா இப்போ இருக்கிற சேகர்பாபு அவர்கள் மிகப்பெரிய விஷயத்த எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வியாக கேட்டனால மரியவெல்சன் அவர்கள் தனிப்பட்ட முறையில், ஐயா சேகர்பாபு அவர்களே வாங்க, இந்தாங்க இதுக்கு பேர் தான் பார்ட்டி ஃபண்ட், இத்தனை கோடி ரூபாய் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இத்தனை கோடி ரூபாய் மக்களை ஏமாற்றிருக்கீங்க, இவ்வளோ கோடி ரூபாய் நீங்கள் கோயில் நிலத்தையும் கோவில் சொத்துக்களையும் அழிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெளிவான முறையில் அவருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா பட்டியல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரொம்ப விறுவிறுப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் மற்றும் அமைச்சர்கள், ஒவ்வொரு அமைச்சர்களையும் கூப்பிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பரிசீலித்து இந்த ஒரு பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் பண்ணப்படுது. நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க அந்த 2500 ரூபாய், இன்னும் நிறைய திட்டங்கள், அண்ணன் சீட் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு, அவ்வளோ விஷயங்களும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற போகுது அப்படின்றதும் முக்கியமான விஷயம். இப்போ மேட்ருக்குள்ளே வருவோம். ஸ்டாலினுடைய மேட்ரு. இன்னைக்கு ஸ்டாலின் ஜெயிலுக்கு போகிறாரு. ஏன்னா அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் சிவஞான சம்பந்தம் அப்படின்றவர் எப்படி கெத்துப்பா அவர் பார்த்தீங்களா, ஒரு கேஸை போட்டு விட்டாப்புல. இன்னைக்கு பாருங்கள், ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை. அந்த அறக்கட்டளை கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய்க்கான மிகப்பெரிய அறக்கட்டளை. என்னதான் அதுலேருந்து பணம் வருதோ பணம் போகுதோ அப்படின்றத தாண்டி அதை இவ்வளோ பெரிய சொத்தை இவர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு. இன்னமும் இவருடைய பேர் தான் அந்த ட்ரஸ்டி நேமில் இருக்குது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தேர்தல் ஃபார்ம் 26 படி இந்த விஷயத்தை அவர் தேர்தல் வேட்புமனுவில் மறைச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இறந்த கையோட இந்த ஒரு அறக்கட்டளை தொடர்ந்து வராங்க. 2021 தேர்தலையும் தாக்கல் பண்ணலை, இப்போ நடந்த 26 தேர்தலையும் தாக்கல் பண்ணலை. ஆனால் அந்த தேர்தலை விட்டுட்டு இந்த தேர்தலில் மட்டும் வழக்கறிஞர் அவர்கள் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, தேசிய மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு சின்ன கட்சி, அது பார்த்தீங்கன்னா ஒரு சுய இயக்கம் மாதிரி நடத்திட்டு வராப்புல. கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்னவர் தான் இந்த வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞர் அவர்கள் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்குலாம் ஆல்ரெடி, ஏன்னா இப்போ ஒரு வழக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்கள மேலேயோ வேட்பு மனுதாரர்கள் மேலேயோ போடுறாங்க அப்படின்னா, இது எடுத்த உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு எப்படி சொல்கிறது, வேட்பு மனு கொடுத்துருக்கிற ஒரு பதிவாளர். அப்படி இருக்கும்போது அவருடைய மனுவை நேரடியாக நம்ம தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் உடனடியாக பரிசீலனை பண்ண மாட்டாங்க. குறைந்தது 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம் அதை கையில் எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வழக்கை இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2 மாத காலம் தான் ஆகுது. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா மே லாஸ்ட்டில் தான் இந்த வழக்கை இவர் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு இன்னும் சொல்லணும்னா 2 மாத காலம் கூட இன்னும் முடியலை அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்தை அடுத்து தேர்தல் ஆணையம் நம்ம சொல்கிறத கேட்கலையே, 2 மாதம் ஆகிப்போச்சு, அப்போ டக்குன்னு நம்ம உயர்நீதிமன்றத்தில் டக்குன்னு ஒரு தாக்கலை பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணிட்டாரு. இந்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வருது. இந்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமாக நிறைய சொல்லலாம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கும் போது 1 கோடி ரூபாய் அந்த வேன் வாங்கின காசும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க
அவங்களோட மனைவி சொத்துல ஒரு 25 லட்சம் ரூபாயோ எவ்வளவோ மாத்தி மாத்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தாக்கல் வந்துச்சு. அப்புறம் அக்கவுண்டன்சிலாம் கூப்பிட்டு கழிச்சு சரி பண்ணி எல்லாத்தையும் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேட்புமனு ஏற்கப்பட்டது. இது இது வந்து அன்னைக்குங்க தெரியும். அதேபோல ஆதவ அர்ஜுனா அவருடைய மனைவியுடைய சொத்துக்களை வந்து ஏதோ காட்டலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இவ்ளோ விஷயங்கள் தாவேகா எம்எல்ஏக்களும் சரி, திமுக எம்எல்ஏக்கள் சில பேரும் சரி, இது வந்து முன்னுதாரணமா இருக்கு. அதுக்கப்புறம் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு அவங்க நின்றுருக்காங்க. அதுல பாதி பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாரி போயிட்டுருக்கு. அப்ப இந்த முன்னுதாரண வழக்குகள்ல கையில எடுக்கும்போது, ஸ்டாலின் அவர்களுடைய வழக்கு என்ன? அந்த பிரமாண பத்திரத்துல சொத்த சேர்க்கல அப்படின்றது. அப்ப சொத்த சேர்க்கல அப்படின்னோனே, எடுத்தோனே நீங்க சேர்க்காம விட்டீங்க. 6 மாசம் ஜெயிலுக்குள்ள போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த தேர்தல் ஆணையம் முதல்ல அத வந்து சரிவர கவனிக்கல. 2 மாத காலம் வந்து இப்ப தான் ஆயிருக்கு. இன்னும் அந்த வழக்க தேர்தல் ஆணையம் எடுத்து சரிவர விசாரணை பண்ணவே இல்ல. இந்த மாரி இருக்கும்போது, நீங்க உயர்நீதிமன்றத்த வந்து நாடி இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மனு வந்து வேட்பு மனு இது இந்த அந்த ஐயா சிவகாயன சம்பந்தம் வழக்கறிஞர் போட்ட மனு வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி ஆகுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது வந்து ஒரு கிரிமினல் வழக்குல வரக்கூடியது. ஆனா, இவர் போட்டிருக்கிறது பொதுநல வழக்கு. இது வந்து முற்றிலும் தவறான ஒரு வழக்கா சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஐயா சிவஞானம் சம்பந்தம் அவர்களே கையில எடுத்திருக்கீங்க. ஆனா, வெண்ண திரண்டு வரும்போது தாலிய உடைச்ச கதையா இவ்ளோ பெரிய விஷயத்த தப்பு பண்ணியிருக்கீங்களே! நீங்கலாம் மூத்த வழக்கறிஞர்கள். இப்படி எப்படி நீங்க இந்த தப்ப பண்ணுனீங்க அப்படின்றது தெரிஞ்சு பண்ணீங்களா? தெரியாம பண்ணீங்களா? இல்ல பண்ணணும்னு பண்ணீங்களா? இல்ல சும்மா பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு பண்ணீங்களா? அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்ப்பா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் விசாரிந்துச்சு. ஒரு வழியா உண்மையா இந்த ஒரு வழக்கு அப்படின்றது சரிவர வந்திருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சிருக்கும். ஏன்னா, இன்னைக்கு வெறும் 10,000 மட்டும் தான் நான் கையில வச்சிருக்கேன்னு சொன்னவரு, தேர்தல் முடிஞ்ச கையோட துபாய்க்கு போறாரு. கொடைக்கானலுக்கு ஃபேமிலியோட போறாரு. இப்ப பாருங்க லண்டன்ல போய் கிட்டத்தட்ட 10, 15 நாள் இருந்துட்டு வந்திருக்காரு. இன்னும் ரூ. 10,000 கரைஞ்சிருச்சா, கரையலையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. அப்ப இது வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க நீதிமன்றத்துக்குள்ள போட்டிருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப தவறான விஷயமா எங்களுக்கு தெரியுது. ஐயா வந்து இத நல்ல முடிவ எடுப்பாரு அப்படின்றத நம்ம நம்புவோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் நெனைக்கிற மாரி நாளைக்கு ஸ்டாலினுக்கு அந்த தண்டனை கிடைக்காது மக்களே. இப்பவே மனச தேத்தி வச்சுக்கங்க. ஃபார்ம் வந்து தள்ளுபடி ஆயிரும். ஒருவேளை இவர் மறுபடியும் முதர்ந்து பரிசீலித்து வந்தார் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு பல வருட காலங்களும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி யாருமே கற்பனை உலகத்துக்கு போகாதீங்க. இன்னும் இந்த மாரி நல்ல காரியங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நெறைய நாட்கள் இருக்கு. பார்ப்போம். இப்ப அடுத்து நம்ம ஜோதிகாக்கு வருவோம். இன்னைக்கு ஜோதிகா, சூர்யாவ பொறுத்தவரைக்கும் அகரம் அப்படின்ற ஃபவுண்டேஷன்லாம் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு 10, 20 கோடி, 30 கோடி, 40 கோடி, 50 கோடி, 100 கோடியில ஒரு 2 கோடி ரூபாய் என்னமோ செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் ரைட்டு. அது நல்லபடியா ஏழை மக்கள் பிள்ளைகளுக்கு வந்து செலவு பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இத வந்து நம்ம மறுக்கக்கூடாது. ஆனா பாருங்க, இந்த தமிழ் மக்களுக்கும், இந்த தமிழர்களுக்கும் இவங்க இதுவரைக்கும் என்னத்த ஆணி புடுங்கி கிழிச்சாங்க அப்படின்றது தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நான் இருக்க மாட்டேன். கேட்டா நான் வந்து என் மனைவியோட விருப்பத்தின் இணங்க மும்பைல போய் செட்டில் ஆயிருக்கேன்னு சொல்ற சூர்யா அவர்கள் போயிட்டாரு. வேற சிவகுமாருக்கு வேற வழி இல்லாம இன்னைக்கு கார்த்தி ஃபேமிலியோட இங்க இருக்கிறாப்ல. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜோதிகா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பதிவு ஒண்ணு. இன்ன வரைக்கும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை இருவரும் போய் சந்திக்கவே இல்ல. நட்பு ரீதியா கூட போய் பார்க்கல. எவ்வளோ பெரிய நண்பர்கள்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனா கூட பாருங்க பார்க்கல. ஆனா, அபிஜித் தீப்கே அப்படின்ற அந்த காக்ரோச்சோட மிகப்பெரிய போராட்டம் ஒண்ணு நடந்துச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த அபிஜித்த நெறைய பேரு ஹீரோவாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அவரு இன்னைக்கு நேத்து இரவு போட்ட பதிவுல, "என்னைய ஹீரோவாலாம் பார்க்க வேண்டாம். நான் வந்து நார்மலான மனுஷன்" அப்படின்னு சொல்லி ஒரு பதிவ போட்டிருக்காரு. இங்க ஹீரோவா இருக்கிறனால, நெறைய பேர் நாட்ட சீரழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் டெல்லியில இருக்கிற அவர் போட்டிருக்காரு. அப்ப அவர் யார குறிப்பிட்டு போட்டிருக்காரு அப்படின்றது நமக்கு தேவையில்ல. ஆனா அந்த பதிவ எடுத்து ஜோதிகா அவர்கள் இங்க ஹீரோவா இருக்கிற ஒருத்தரால தான் இந்த நாடு சீரழியுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அப்ப அவங்க ஆல்ரெடி வந்த நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை சொல்றாங்களா? இல்ல அதுக்கு முன்னால வந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை சொல்றாங்களா? ஏன்னா, இன்னைக்கு திரைத்துறையிலிருந்து ஹீரோவா வந்து, அதுக்கப்புறம் தமிழ்நாட்ட ஆண்டு, இன்னைக்கு எத்தனையோ நலத்திட்டங்கள குடுத்து, மக்கள வந்து சரியான முறையில வழிநடத்தி, அதுக்கப்புறம் அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கலைஞர், திமுக அப்படின்ற ஒரு கேடுகெட்ட ஆட்சிக்குள்ள மக்கள் போனாங்க. இன்னைக்கு மீண்டும் அந்த மக்கள் மறுபடியும் எம்ஜிஆருடைய பொற்காலத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது முதல்வர் அவர்கள், விஜய் அவர்களால. அப்படி இருக்கும்போது, இந்த பதிவு இவங்க போட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? முதல்ல இவங்களுக்கு யார் இந்த மாரி தைரியத்தலாம் குடுத்தது? எதுக்காக இப்ப இவங்களுக்கு யார் களமிறக்கி விட்டுருக்கிறது? சம்மந்தமே இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அப்பலாம் வராத இந்த ஜோதிகா, எதுக்காக இப்ப வெளிய வந்து மண்டைய நீட்டிக்கிட்டு நானும் இங்க தான் இருக்கேன்னு காட்டுறாங்க அப்படின்றது தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கோமியம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா வேற வழி இல்ல. மோடி அவர்கள் அப்படிதான் ஆக்கப் போறாரு நம்மள. ஏன்னா கோமியம் குடிச்சா நல்லது. கோமியம் குடிச்சா வந்து உடனடியா எங்க அப்பாக்கெல்லாம் உடம்பு சரியாச்சுன்னு சொன்ன காமகோடி ஐஐடியோட இயக்குனர் அவர்களை
சென்னையோடைய தேர்தல் சீர்திருத்த பணிக்கு வந்து இப்போ சேர்த்துருக்காரு மோடி அவர்கள். என்னதான் சொல்ல வராப்புல, ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் காவிய மாத்திருங்க, எல்லாரும் மாட்டு மூத்திரத்த குடிங்க, இல்ல இந்த மாரி ஏதாவது சொல்ல வராரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன் மேலும் மேலும் சென்னைக்கே இந்த மாரி கொடைச்சல் குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படின்னும் தெரியல. பார்ப்போம். இன்னைக்கு இப்பதான் பார்த்தீங்கன்னா, கல்வி அமைச்சரா இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகியிருக்காரு. அந்த பிரகலாத் ஜோஷி அப்படின்றவரு கூடுதலா வந்து அந்த பொறுப்பை ஏத்திருக்காரு. ரூ. 2000 கோடி உடனடியா தமிழகத்துக்கு விடுவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அமித்ஷா அவர்கள் உள்ள இருக்கிற தென்மண்டல கவுன்சில் கூட்டம், அது பார்த்தீங்கன்னா மத்திய கவுன்சில் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தமிழ்நாடு பிரதிநிதிகளா 2 பேர் எப்பவுமே போவாங்க. ஸ்டாலின் காலகட்டங்கள்ல முன்னாள் தொழில்துறை அமைச்சரா இருந்த டிஆர்பி ராஜா, இந்த மாரி ஆட்கள் வந்து அவர் வந்து பிரதிநிதியா வச்சிருந்தாப்புல ஸ்டாலினு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இருவரையுமே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு பிரதிநிதியா அமைச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பாஜகவுடைய ஐடி விங்ல இருந்திருக்காரு. அப்ப பாஜகவுடைய அனைத்து நுட்பங்களும் இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு விளக்கமா தெரியும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அவர் தலைமை பொறுப்புல இருக்கிற இந்த தென்மண்டல கவுன்சிலுக்கு சிடிஆர் நிர்மல்குமாரையும் ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நம்மளுடைய பிரதிநிதிகளா தமிழ்நாட்டுல இருந்து அமைச்சிருக்காரு அப்படின்றது முக்கியமான தகவல். பார்ப்போம் அடுத்தடுத்து ஊழல் பட்டியல்ல எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வெளியில வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.